ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 431வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். சென்ற சில திருநாமங்களாக புத்தாவதாரத்தை அடிப்படையாக வைத்து நாரத பகவான் திருநாமங்களை தொகுத்து வருகிறார் என்று குறிப்பிட்டிருக்கோம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் புத்தாவதாரத்தை பற்றி 12 திருநாமங்கள் 14 திருநாமங்கள் சொல்வதாக ஸ்ரீ பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். பராசர பட்டர் என்பவர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், ராமானுஜருடைய அந்தரங்க சிஷ்யர், ரங்கநாதனுடைய அவதாரம் என்று கருதப்படுபவர். அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் என்பதாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கார். அந்த வியாக்கியானத்திலே அவர் கணக்குப்படி 787வது திருநாமம் தொடங்கி 810வது திருநாமம் வரைக்கும் 14 திருநாமங்கள் புத்தாவதாரத்தை குறிப்பிடுகின்றன என்று அவர் விளக்கி காட்டுகிறார். அதில் 787வது திருநாமம் துராரிகா என்பது. எம்பெருமான் அணுக இனியன்தான், யாருக்கு? நல்லோருக்கு. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு. அதே எம்பெருமானை நாம் சரியாக அணுகவில்லை என்றால் அவ்வளவு ஆக்சசபிளாக இருக்க மாட்டான். ஆகையினால்தான் பாப்பிகள் விஷயத்திலே பகவான் நெருங்குவதற்கு எளியன் அல்லன். அதனால்தான் பகவான் புத்தனாக அவதரித்து அசுரர்களாகிற பாப மார்க்கத்திலே உள்ளவர்களை இன்னும் அகற்றி வைத்தான். அவர்களுக்கு வேத நெறியிலே நம்பிக்கையை கலைத்து வேத நெறிக்கு மாறுபட்ட புறமதங்களிலே ஈடுபாடை உண்டாக்கினான். அப்படி அவன் செய்த வரலாறு விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் புத்தர் வடிவத்திலே அவன் அதை செய்தான் என்று புத்தாவதாரத்தையும் தசாவதாரங்களில் ஒன்றாக கணக்கிடுபவர்கள் இருக்கிறார்கள். 10 அவதாரங்களிலே மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹ வாமன பரசுராம தசரத ராம
புத்த கிருஷ்ண கல்கி என்பதாக ஒரு கணக்கு சொல்கிறார். பலராவதாரத்தை அவர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே சொருகி விடுகிறார். இப்படி ஒரு கணக்கு ஜெயதேவரும் இதை ஆதரித்து தான் அஷ்டபதியிலே தசாவதாரத்தை பற்றி வேதானுத்தரத்தை என்கிற ஸ்லோகத்திலே சொல்கிறார். நாரத பகவானும் அந்த கணக்கை ஏற்றுக்கொண்டுதான் புத்தாவதாரத்தை காட்டக்கூடிய திருநாமங்களை விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக ஒளிந்திருக்கக்கூடியதை வியக்தமாக தெளிவாக சொல்கிறார். இந்த 431வது திருநாமம் மணியான திருநாமம் நிர்மமன். நிர்மமன் என்றால் என்ன பொருள்? மம என்றால் என்னுடையதுன்னு அர்த்தம். மம என்பதற்கு ஆல்டர்னேட்டிவ் சம்ஸ்கிருதத்தில் மே என்பது. மம என்றும் சொல்லலாம், மே என்றும் சொல்லலாம். பொருள் ஒன்றுதான். நீலகண்ட தீட்சிதர் என்கிற கவி ஒன்று சொன்னார், எல்லாவற்றையும் மே 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு 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 என்னுடையது என்னுடையது என்று, இது என்னுடையது இது என்னுடையது என்று மமக்காரம்னு சொல்வார்கள். எனக்கேற்றது என் பொசஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி இதுமே இது எனக்கு, அதுமே அது எனக்கு என்று எல்லாவற்றையும் மே மே என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மே மேன்னு கத்துற ஆட போல உன்னை யமன் கடைசியில் இழுத்துன்னு போயிடுவான், எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறார். எல்லா வேதாந்திகளும் மமகாரத்தை விடு என்று சொல்வார்கள். எது என்னுடையதல்லவோ அதை என்னுடையது என்று நம்ம கருதக்கூடாது. இந்த உடம்பை என்னுடையது என்று கருதுவது கூட ஒரு மமகாரம். இந்த உடம்பு நமக்கு ஏற்பட்டதல்ல. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம் நாராயணனுக்கு பணிவிடை செய்யணும். அதற்காக நாராயணன் கொடுத்த டூல் கிட் இது. இந்த டூல் கிட்டை அரசியல்வாதிகள் எதுவும் சொல்றாங்க, அதை நம்பாதீங்க. நம்ம இது அத்தியாத்ம டூல் கிட். இந்த உடம்பு இருக்கிறது பாருங்கள், இது நமக்கு ஒரு உபகரணம், பகவானை அடைவதற்கு பயன்படுத்த வேண்டிய கருவி. ஆகவே அதை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். ஏதோ நம்ம வீட்டில் ஒருத்தன் பெட்டியை வச்சுட்டு போகிறான், நாளைக்கு வந்து எடுத்துன்னு போகிறேன், நாளைக்கு வந்து வசதியான நாள் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை நமக்கு கொடுத்திருந்தால், அந்த பெட்டியை நம்முடையது என்று கருதுவது எவ்வளவு பேதமையோ, எவ்வளவு சரியில்லாத ஒரு அணுகுமுறையோ, அதை போல தான் இந்த உடம்பை என்னுடையது என்று நாம் நினைப்பது. அன்பர்களை, இந்த உடம்பையே நாம் அப்படி என்னுடையது என்று எண்ணக்கூடாது என்றால் மனைவி மக்களை பற்றி பேச வேண்டுமா? ஏதோ நமக்கு பகவான் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறான் உதவிக்கு. இவர்களை நாம் நல்ல விதத்திலே பயன்படுத்தி அவர்களும் நாமும் நல்ல கதிக்கு போக முயற்சி செய்ய வேண்டும். இந்த எண்ணத்திலே இருக்க வேண்டுமே ஒழிய மம என்று ஆணவம் கொள்ளக்கூடாது. இந்த மம என்பது கூடக்கூடாது உங்களுக்கு என்று ரொம்ப அழகாக உபதேசிப்பாராம் புத்தர். வேதாந்திகள் கூட இப்படி சொல்லவில்லை, புத்தர் ஒரு அழகாக சொல்றார். ஏன்னா புத்தர் என்ன சொல்றார், அவர் உபதேச அடிப்படையான விஷயம், ஐயா எதுவுமே உண்மை இல்லை, நீயும் இல்லை நானும் இல்லை, இந்த பிரபஞ்சமும் இல்லை, நானே இல்லை என்கிற பொழுது என்னுடைய உடலும் இல்லை என்கிற பொழுது இந்த உடலை என்னுடையது என்று நான் பிரமிப்பது சரியா என்று அவ்வளவு அழகாக உபதேசம் பண்ணுவாராம். இந்த உடலே பொய், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படி இந்த காயம் பொய் என்று சொல்வாராம். இந்த பிரபஞ்சமே பொய் என்று சொல்வாராம். நீயும் பொய் நானும் பொய்ன்னு சொல்வாராம். அப்படி பொய்யான ஒன்றை நமக்கு உண்மையாக வைத்துக் கொள்வதற்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு. அல்டிமேட்லி நாமே இல்லையேடா என்று மமகாரத்தை ஒழிப்பதற்கு மிக அழகாக உபதேசம் பண்ணி தானும் அப்படி அனுஷ்டிப்பாராம். அதனால அந்த காலத்துல புத்தரை நிர்மமன் என்று உலகத்தில் உள்ள அவருடைய அடியார்கள் கொண்டாடினார்கள். மமத்தை என்பதே இல்லாமல், என்னுடையது என்பதே இல்லாமல் இருந்தார். எனவே மமதாரகிதன் என்று அவனை கொண்டாடினார்கள். அப்பேற்பட்ட கொண்டாட்டத்துக்கு உரியவனாக இருந்த புத்தனாக அவதரித்து நலமில்லாத அசுரர்களை நெருங்க விடாதபடி செய்தான் திருவேங்கடமுடையான். எல்லாரும் தங்கிட்ட வரணும் தான் ஆசைப்படுறான்.
ஆனால் சில ஆள்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், பக்குவப்படணும், அப்புறம் வரட்டும்னு நினைக்கிறேன். அதுவரை அவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அவர்கள் இன்னும் நிறைய படி ஏறணும், நிறைய அடிபடணும். அவர்களுக்காக ஒரு வழியை காட்டி கொஞ்சம் தள்ளி அழிச்சு போயிடுறான். அவர்களுக்கு ஒரு நெறியை காட்டி தன்னை விட தள்ளி தேடுகிறான். ஆனால் அப்படி செய்யும் பொழுது பெரிய வேதாந்தி போலையும் பேசுகிறான். இந்த அடிப்படையிலே புத்தனை நிர்மமன் என்று மக்கள் புகழ்ந்தார்கள். குறிப்பாக அவருடைய தொண்டர்கள் புகழ்ந்தார்கள். ஆகையினாலே நிர்மமன் என்ற திருநாமம் ஆயிற்று. இதுவரை நாம் சொன்ன விளக்கம் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக ஒரு ஸ்லோகம். மமதாரஹிதோ புத்தகா யஸ்யாயந்தேக ஏவமே வேதம் சகலம் மித்யா தஸ்மாத் நிர்மம இதி நாமவான் சொகோஷ்டியாம். தன்னுடைய மக்கள் கூட்டத்திலே நிர்மமன் என்று பெயர் பெற்றவராக புத்தன் விளங்கினான். நண்பர்களே, இதை தமிழ் பாட்டாகவும் கேளுங்கள். காண்பது அனைத்துமே பொய் என்பான் புத்தன். நானது நிறைந்த சொல்லாளன். நான் என்றால் உறுதியாக சொல்கிறேன் என்று அகங்காரத்தோடு பேசக்கூடிய ஈகோவோடு. நான் என்று தமிழ் வார்த்தை உண்டு, அதற்கு ஈகோ என்று பொருள். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன் பேசுவான். நான் அது நிறைந்த சொல்லாளன் கான். உடலதுவும் பொய் உளது ஆதிமிலை. எனவே எனதென்பதுவே இல்லான். நிர்மமனாம் பெயர் அதுவும் பெற்றான். எப்படி அசுரர்களை மயக்குவதற்கு அவன் செய்தாலும் நமக்கும் அந்த குணம் வர வேண்டும். அந்த பொருள் பொய் என்பதனால் அல்ல, அந்த பொருள் நமக்கில்லை, இறைவனுக்கு என்கிற எண்ணத்தில் வர வேண்டும். இந்த தன்மையை பெறுவதற்கு எம்பெருமானுக்கு நெருக்கனாக அணுக்கனாக நாம் இருப்போம், அவனிடமிருந்து இந்த தன்மையை பெறுவோம் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த திருநாமத்தை, திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்முன் நிறுத்தி ஜபியுங்கள். நிர்மமாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.